ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான ஃபாதர் தர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் பாடி இந்த பாட்டு மிக ஒரு ஆசீர்வாதமா இருக்கு இல்லைங்களா? நீங்க நிறைய டைம் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, பாடியிருப்பீங்க, சந்தோஷம். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்றது? ஒருவன் வியாதிப்பட்டால், இங்க ஒருவன் வியாதிப்படும் போது யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்றது என்னக்கா, என்ன சொல்றதுக்கா? ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுது. ஆகவே நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபை மூலமாய் ஒரு பிரேயர் ஆயில் ரெடி பண்ணிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஏராளமான மக்கள் இந்த எண்ணெய் வாங்கி கொண்டு போறாங்க. திருச்சபைக்கு வருகிற எல்லா மக்களுக்கும் இந்த எண்ணெய் கொடுக்கப்படுது. ஆகவே நீங்கள் பெங்களூர் பட்டத்துல ஒருவேளை அருகாமையில் இருப்பீர்கள் சொன்னால், நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபைக்கு பக்கத்துல பேசினால் தாராளமா நீங்க எங்கள் சபைக்கு வரலாம். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஜெப எண்ணெய் கொடுக்கப்படும். ஜெப எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபிப்போம். ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆண்டவருக்கு நன்றி. சோ ஆகவே இந்த வசனத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஜெப எண்ணெய் உங்களுக்கு வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்ட இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கட்டாயமாய் உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த ஜெப எண்ணெயை நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்க நேரில் வர முடியுமானவர்கள் நேரில் வந்து நீங்க பங்கு பெறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்படுது. இதற்காக விசேஷமாய் உபவாசி ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் இந்த எண்ணெய் பூசிக்கொள்ளும் போது அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த எண்ணெய் பூசிக்கொள்ளும் போது விடுதலை நீங்கள் காண்பீர்கள். இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸ் என்ற வழக்கில தொடர்ந்து கொண்டு கலக்கி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த ஜெபனை விசுவாசத்தோடு ஜெபித்து பூசிக்கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க வீடுகள்ல, உங்க நிலங்கள்ல, நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வாழ்க்கைகள்ல இந்த எண்ணெய் பூசி அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பூசும் போது இயேசுவானவர் இந்த இடத்துல ஜெயத்தை கொடுப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னோடு இருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இந்த ஜெப எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை தருகிறாங்க. இந்த ஜெப எண்ணெயை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை தாரும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. மறக்காதீங்க, கமெண்ட்ல உங்க போன் நம்பர் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிப்போம். ஜெப குறிப்புமான நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஜெப குறிப்பை எழுதுங்க.